வணக்கம். நாம தினமும் பயன்படுத்துற இந்த வரி அமைப்புல ஒரே ஒரு வார்த்தை தான் எல்லாத்துக்கும் மையம். அதுதான் வழங்கல், அதாவது சப்ளை. இந்த ஒரு வார்த்தையோட ஆழத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மொத்த வரி விதிப்பு சிஸ்டமே நமக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சிடும். வாங்க இன்னைக்கு அதை முழுசா அலசி ஆராய்ஞ்சிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒன்னு சூட ஒரு கப் காஃபி, இன்னொன்னு ஒரு பெரிய ஆஃபீஸ் ஸ்பேஸ், மூணாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு சேவை. இது மூணுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? பார்க்க சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தாலும் சட்டத்தோட பார்வையில இது எல்லாமே ஒண்ணுதான். அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். அப்போ சட்டம் எதைத்தான் வழங்கல்னு சொல்லுது? வாங்க அதோட அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லப்போனா இதுதான் இந்த முழு வரி விதிப்புங்கிற கட்டிடத்தோட அஸ்திவாரமே. சட்டம் சும்மா விடல, ஒரு பெரிய வளையவே விரிச்சிருக்கு. விற்பனை, குத்தக, உரிமம்னு இந்த 8 வடிவங்கள்ல நீங்க பொருள் கொடுத்தாலும் சரி, சேவை செஞ்சாலும் சரி, சட்டப்படி அது ஒரு வழங்கல் தான். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பொருளை வித்தாலும் சரி, இல்ல உங்க சாஃப்ட்வேருக்கு லைசன்ஸ் கொடுத்தாலும் சரி, அது இதுக்குள்ள கண்டிப்பா வந்துரும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு செயல் வழங்கலா கருதப்படணும்னா என்ன தேவை? அதுக்கு பதில் பிரதிபலன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒன்னு குடுக்கறதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான். ஒரு வக்கீல் கிட்ட நீங்க போறீங்க, அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்றாரு, அதுக்கு நீங்க ஃபீஸ் கொடுக்கறீங்க. இங்க நீங்க கொடுக்கற ஃபீஸ் தான் பிரதிபலன். ஒரு பரிவர்த்தனைக்கு வரி வரணும்னா இந்த 2 கண்டிஷனும் கண்டிப்பா இருக்கணும். ஒன்னு, அது ஒரு பிரதிபலனுக்காக நடந்திருக்கணும். 2வது, அது உங்க பிசினஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கணும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு சும்மா ஒரு பரிசு கொடுத்தா அது ஒரு வழங்கல் கிடையாது, அதுக்கு வரியும் கிடையாது. இங்க ஒரு சுவாரஸ்யமான விதிவிலக்கு இருக்கு பாருங்க. கிளப்ஸ் அண்ட் மெம்பர்ஸ். முன்னாடிலாம் கிளப்பையும் மெம்பரையும் ஒன்னாதான் பார்த்தாங்க. ஆனா இப்ப சட்டம் என்ன சொல்லுதுன்னா 2 பேரும் வேற வேற ஆளுங்கன்னு சொல்லுது. அதனால நீங்க மெம்பர்ஷிப்க்கு கட்டுற பணம் அந்த கிளப் உங்களுக்கு கொடுக்கற சேவைக்கான பிரதிபலனா மாறிடுது. அப்போ அதுவும் ஒரு வழங்கல் தான். சேவைகளை இறக்குமதி பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்கு. இது அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கணுங்கிற விதிக்கு ஒரு விதிவிலக்கு. உதாரணமா, நீங்க வெளிநாட்டுல இருக்கிற ஒரு வெப்சைட்ல இருந்து உங்க வீட்டுக்காக ஒரு இன்டீரியர் டிசைன் சேவைய வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்க பிசினஸ்க்காக இல்லைனாலும் அது ஒரு வழங்கல்னு தான் கருதப்படும். காசே கைமாறாம எப்படிங்க ஒரு பரிவர்த்தனை வழங்கலாகும்? கேட்கறதுக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? ஆனா சட்டத்துல இதுக்கும் ஒரு பதில் இருக்கு. இதுக்கு பதில் சொல்றதுதான் அட்டவணை 1. சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல பிரதிபலனே இல்லைனாலும் ஒரு செயல் வழங்கல் தான். உதாரணத்துக்கு, உங்க கம்பெனி சொத்தான ஒரு கம்ப்யூட்டரை நீங்க உங்க சொந்த பயன்பாட்டுக்காக நிரந்தரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, நீங்க அதுக்கு காசை கொடுக்கலைனாலும் அது ஒரு வழங்கலாகத்தான் கருதப்படும். சரி, ஒரு செயல் வழங்கல்னு நாம முடிவு பண்ணிட்டோம். அடுத்த கேள்வி என்ன? அது பொருளா அல்லது சேவையா? இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2க்குமான வரி விதிகள் வேற வேற மாதிரி இருக்கலாம். இந்த குழப்பத்தை சரி பண்ண வரதுதான் அட்டவணை 2. இது ஒரு சார்ட்டிங் மிஷின் மாதிரி வேலை செய்யும். ஒரு பரிவர்த்தனை, உதாரணமா ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறது, பொருளா சேவையான்னு பிரிச்சு சொல்றதுக்கு இந்த அட்டவணை தான் நமக்கு உதவும். ஓகே, எதுவெல்லாம் வழங்கல்னு இவ்ளோ நேரம் பார்த்தோம். இப்போ அப்படியே உல்டாவா எதுவெல்லாம் வழங்கலே கிடையாதுன்னு சட்டத்துல தெளிவா சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். அட்டவணை 3 தான் அந்த விலக்குப்பட்டியல். இதுல இருக்கிற விஷயங்கள் எப்பவுமே வழங்கலா இருக்காது. ஒரு நல்ல உதாரணம், ஒரு எம்ப்ளாயி அவங்க வேலை ஒப்பந்தப்படி அவங்க முதலாளிக்கு செய்யற சேவை, அது வழங்கல் கிடையாது. அதனாலதான் நம்ம சம்பளத்துக்கு இந்த வரி வர்றதில்லை. அரசாங்கம் செய்யற சில சேவைகளுக்கும் விலக்கு உண்டுங்க. அதாவது பொது அதிகாரிகளா அவங்க செய்யற சேவைகள் வழங்கல் வரையறைக்குள்ள வராது. உதாரணத்துக்கு, முனிசிபாலிட்டியில நமக்கு கொடுக்கற பிறப்பு சான்றிதழ் மாதிரியான சேவைகள். கடைசியா ஒரு கேள்வி, இந்த விதிகள் எல்லாம் அப்படியே கல்மேல் எழுதின எழுத்தா? இல்ல தேவைப்பட்ட அரசாங்கம் இத மாத்தலாமா? வாங்க பாப்போம். நிச்சயமா மாத்தலாம். டெக்னாலஜி வளர வளர புதுசு புதுசா பிசினஸ் மாடல்ஸ் வருது இல்லையா? இப்போ ட்ரோன் மூலமா டெலிவரி பண்றாங்க. இது பொருளா இல்ல சேவையா? இந்த மாதிரி குழப்பம் வர்றப்போ அரசாங்கம் ஒரு நோட்டிபிகேஷன் விட்டு இதை தெளிவுபடுத்திடுவாங்க. சரி, இவ்வளோ நேரம் நாம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா உங்களுக்காக ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் செக்லிஸ்டா கொடுத்திருக்கேன். எந்த ஒரு பரிவர்த்தனையை எடுத்தாலும் இந்த 3 கேள்விகளை கேளுங்க. இது வழங்கலா? இதுக்கு விலக்கு இருக்கா? இது பொருளா இல்ல சேவையா? இத வச்சு நீங்க எதையும் ஈஸியா அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சட்ட விஷயத்த உங்க அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. நீங்க வாங்குற ஒரு ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷனோ இல்ல உங்க நண்பர் கூட நீங்க பண்ணிக்கிற ஒரு சின்ன பண்டமாற்றமோ இப்போ உங்களுக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குதா? இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த முறை இன்னொரு தலைப்போட சந்திப்போம். நன்றி.